So what's up YouTube, this is VMS here and welcome back to my channel. And பல நாள் கனவு இன்னைக்கு நினைவாயிருக்குங்க. எனக்கு ரொம்ப நாள் போராட்டம், லைக் எப்படி சொல்கிறது. ஓகே, பார்த்தீங்கன்னா இது இம்ப்ரெஷன் சொல்யூஷன் இந்த அண்ணா நகர் பிரான்ச்சில் தாங்க வாங்கினேன். என்ன வாங்கினன்றதை இப்போ ரிவீல் பண்ணுறேன். இப்படியே டைட்லேயே தான் இருக்கும். எதுக்கு போட்டு பில்டப் பண்ணான்னு தெரில, பழகி போச்சு விடுங்க. ஆக்சுவலி இது அவங்க பேக்கிங்கு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு வந்தேன் இதை. ஸோ அதனால் இது அவங்க ரேப் பண்ணி கொடுத்தது. இது எடுக்கிறதுக்கு எடுக்கலாமா? ஆனால் நான் அங்கே ஓப்பன் பண்ணும்போது இதுக்கான ஒரிஜினல் மேக்புக் ஆப்பிளில் வரும் இல்லையா, இந்த இடத்துல இதோ இந்த இடத்துல இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு இது போட்டு வரும் இல்லையா, அந்த இது அறிஞ்சது. அப்படி தான் ஓப்பன் பண்ணி எடுத்தேன். எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலான்ற மாதிரி. இன்னும் அது ப்ளஸ் அவங்க ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, அதுக்காக அங்கேயே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, என்ன விட மாட்டேங்குது, விழுமே. எதுக்கு இது வாங்கின பில்லு, அது ஓரமாக இருக்கட்டும். அமௌண்ட்டை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இதான் லேப்டாப். திரும்ப அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒட்டுமா செம. அண்ட் ஓகே, இது இருக்கட்டும். பேக்கிங் பிடிச்சாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள். அண்ட் ஒரு இது எப்பயும் நம்ம படிக்க மாட்டோம் அந்த புக்கு. இது செகண்ட் ஸ்டிக்கர் வரணுமே. இது ஒரு ஸ்டிக்கர். இருக்கட்டும். அண்ட் அதுக்கான சார்ஜர். ஓ மை காட், நான் இதை பார்க்காம போயிட்டேனே. இது சார்ஜ் போகிறதுக்காக நான் அமெரிக்காவுக்கு போக முடியும். இந்த பெண்ணு கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே, பார்த்துப்போம். அண்ட் டைம் டு ஸ்விட்ச் ஆன். இந்த சைடு அது இந்த சைடு தான். அண்ட் பேட்டரி லோ அங்கேயே சார்ஜில் போட்டு தாங்க பண்ணணும். சரி, ஓகே, சார்ஜ் போட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக இது எப்போ 2 days ஆச்சுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக நான் சார்ஜ் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இதோட ரேட்டு. அதனால் இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்குன்றதால ஒரு பீதி தானாக வருது. அதுக்காக இதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அது இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வைப்போம். இது கீபோர்ட் ப்ரொடெக்ஷன். இது வருது பார்த்தீங்களா, இந்த சும்மா ஒரு சிலிக்கான் தானே இது. சம்திங் வாட்டர் ப்ரூஃப் யூஸபிள் அண்ட் வாஷபிள், அதே மாதிரி சிலிக்கானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. இது பவுச். இது ஒரு பவுச் 13 inch கேஸ். லேப்டாப்பை சேஃபாக போட்டு வைக்கிறதுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா
இந்த மேலே வர கவர் போனது இது மேலேயே வச்சேன், மறந்துட்டேன். இது மேலே வர கவர் நான் இது போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போ என்ன எலக்ட்ரானிக் இது மொபைலோ டேபோ எது வாங்கினாலும் சரி, நம்ம அந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து போடுறது நம்ம மனசு திருப்தி. ஏன்னா இப்போ கம்பெனியில் டியூரபிலிட்டி அது இதுன்னு சொல்கிறாங்க, கம்பெனி டியூரபிலிட்டிலாம் நல்லா தான் சொல்கிறாங்க. இதை பாருங்கள் மொபைலோட நிலைமையை. சும்மா பக்கத்தில் வச்சு தூங்குனது தப்பாக போச்சு, கிராக் விழுந்துருச்சு. அதனால் ஒரு ஸ்க்ரீன் கார்டு ஐ திங்க் இது மொத்தத்துக்கும் இது வரும்னு நினைக்கிறேன். டெம்பர் கிளாஸ் தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. போமா லேப்டாப்புக்கு கொடுப்பானுங்கன்னு பார்த்தா மொபைல் கொடுத்துருக்கானுங்க, எப்படி போடணுன்னு. பட் இது லேப்டாப்பு தான், லேப்டாப்புக்காக வாங்கணும். பாருங்க பெருசாக இருக்குது. ஐ திங்க் இது வெறும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான் நினைக்கிறேன். எஸ், வெறும் ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான், மானிட்டருக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, தேவையில்லை. எப்படி இது இருக்கிறதால ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கான ஓப்பனிங் பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் இதோட ரேட்லாம் வந்து இந்த ப்ராடக்டை காமிக்கும் போது நான் சைடில் போடுறேன், இல்லை ஒரு லிஸ்ட்டு போட்டு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். 2 இருக்குது. இது பாட்டம் பீஸ், இது வந்து டாப். இதை வந்து இப்போ ஃபிட் பண்ணிடலாமா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வச்சு எஸ், அவ்வளோதான். எஸ், இந்த கிளிக் சவுண்ட் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. அண்ட் இது சேஃப். ஸோ அடுத்து திருப்பிட்டு, ஸோ இதுதான் வந்து பார்த்து பண்ணோம். இது ஒர்க்கு மேக்புக் ப்ரோ 13 inch, கலிஃபோர்னியா USA எல்லாம் போடுறானுங்க. ஆனால் பின்னாடியே மேட் இன் சைனான்னு தான் இருக்குது. நம்ம தலைவனுங்கண்ணா எல்லா இடத்துலையும். ஸோ இது வந்து இந்த சைடில் வரணும், இந்த வென்டிலேஷன் சம்திங் இதுக்காக, வென்டிலேஷன் அந்த மானிட்டர் ஃப்ளிப் ஆகிறதுக்காக இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் சைட்லலாம் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய இடத்துல நான் இங்கே பார்த்தேன் வென்டிலேஷன். இங்கே கொடுத்தா என்ன யூஸ் இருக்கும்னு யோசிச்சேன். ஏன்னா இதோட வென்டிலேஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. பரவாயில்ல, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எதுவும் பழசா என்னன்னு தெரியல அதெல்லாம். ஸோ இது ஒரு கிளிக், இது ஒரு கிளாத். இது நம்ம இந்த லெதர் இல்லை இந்த ஜீன் இது மாதிரி ஒரு ஃபீல் வருது மேலே. பட் ஆனால் ஓகே, ஸ்க்ராட்ச்லேருந்து காப்பாற்றும், அவ்வளோதான். கீழே போட்டாலாம் காப்பாற்றுமானாலாம் அது வாய்ப்பு இல்லை, உடஞ்சிரும். ஏன்னா பிளாஸ்டிக் தான் உள்ள, ஸ்க்ராச்சஸ்லேருந்து காப்பாற்றும் மோஸ்ட்லி. அது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இது கூலிங்லாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் கீபோர்ட் ப்ரொடெக்டர். ஸோ இதுதான் அசல். அப்படியே நம்ம இந்த கீபோர்ட் மாதிரியே தான் இருக்குது மேலே எல்லாம். போடுவோம். மோஸ்ட்லி இது ஜஸ்ட் வைக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் வச்சா போதுமா, விழுந்துடாது? இல்லைப்பா, இவ்வளோ ஒட்டா ஏதோ பிசு பிசுன்னு இதாகுமோ அது இதுன்னு நினச்சேன். சும்மா வச்ச ஒன்று அப்படியே போய் செட்டில் ஆகிடுச்சு. நம்ம அப்புறம் வேணுன்னா எடுத்து வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டச் பார் மட்டும்தான் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கும் இருக்குது, பட் ஆனால் பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம்.
ஸோ ஓகே, இதுவும் லைட்டாக ஒரு எப்படி சொல்ல, இதுக்கு முன்னே யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் அந்த ரப்பரி ஃபீல் தெரியுது கீபோர்டு. ஏன்னா அது இது இல்லையா, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா கீஸு. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் ஒரு இந்த ரப்பர் இல்லை சிலிக்கான் இதில் கை வைக்கிற இந்த ஃபீல் வருது. பட் ஓகே ஃபைன், கீபோர்டு ஒரு சேஃபாக இருக்கும், அதனால அது என்ன ஃபீல் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ அடுத்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். இது ஃபைன், என்னால் டக்குன்னு போட முடியுமான்னு தெரியல. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், சிங்கிள் டைம் தான். வேணா இப்படி காமிக்கிறேன். இது பேக்கில் தான் பீல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த இது எந்த சைட்லேயும் இப்படி பீல் பண்ண முடியுதோ அது பேக்கு. இது பிடிச்சி ஒட்டுறதுக்கு சைடில் இப்படி கொடுத்துருக்காங்க, சைடில் பிடிச்சி ஒட்டுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு பீல் பண்ணிட்டு இப்படி வைக்க வேண்டியது தான். அது மானிட்டரில் எல்லா வெப்கேமுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. மேபி அது மாறுபாடான்னு தெரியல, இஷ்டத்துக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியுதா? யா, ஏன்னா அங்கே ஒரு வெப்கேம் தான் இருக்குது, மற்றதெல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. மேபி இது லிட்ரலி நான் ஒரு 2016 வர மேக்புக்ஸ்க்கு எல்லாருக்கும் எதுவோ யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போகுது. ஃபைன், இதை நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இருக்கிறது தெரியாது, அதுவும் இதுவும் பாருங்க பிளாக்ல தான் இருக்குது மானிட்டர் பார்டரும். ஸோ இருக்கிறது தெரியாது, போட்டால் சேஃபு, அவ்வளோதான். நம்ம போட்டு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். செட்டப் முடிஞ்சது. அண்ட் இதோட ப்ரைஸ் 89,500. அண்ட் இது இப்போ எப்படி சொல்கிறது, ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப், பிராண்ட் நியூ கண்டிஷன். பட் ஆனால் ரீஃபர்பிஷ்ட் இந்த டெமோவில் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எதுவும் சொல்லியே சொன்னாங்க. ஸோ அவங்க எதுவும் ரீஃபர்பிஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது டைரெக்டாக ஆப்பிள் சர்டிஃபைட் ரீஃபர்பிஷ்டு, இது ஆப்பிள் சர்டிஃபைடு ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் இது. ஸோ மேக்புக் அப்படி தானே சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா M1 சிப், 8GB ஸ்டோரேஜ், 512GB SSD. ஓகே, 512GBன்றது ஃபைன். எப்படி பார்த்தாலும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதானே? ஆமாம், இதுதான் ஒன்று மறந்துட்டேன். இது இந்த மாடலில் 2 டைப் சி இதை போட்டு தான் கொடுப்பாங்களா. ஸோ அது கன்வெர்ட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேபி அதையும் இந்த வீடியோலேயே போட பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரே பேக்கில் வந்துருச்சு. டக்குன்னு இதை பிரித்து ஃபஸ்ட்டு நம்ம மேக்கை சேவ் பண்ணுவோன்ற ஒரு பிளானில் எடுத்துட்டேன். இதை அடுத்து பார்ப்போம். அது அதுக்கு டைப் சி கன்வெர்ட்டர் தெரிஞ்சது இதுதான் இது என்னன்றது. ஸோ ஃபர்தராக இன்னும் இதை பற்றி டெக்கியெல்லாம் சொல்கிறதுக்கு அந்தளவு தெரியல. ஏன்னா நானே புதுசு மேக்குக்கு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட், அவ்வளோதான். இது பல வருஷமாக வாங்கணும்னு நினச்சி ஒரு வாட்டி வாங்கி அது சொதப்பி அது திரும்ப ரிட்டர்ன் கொடுத்து பல வருஷம் திரும்ப வெயிட் பண்ணி இதை வாங்கினேன். இந்த லாஸ்ட் ப்ராடக்டை வந்துருச்சுங்க. USB-C to இந்த கன்வெர்ட்டர்ஸ். அண்டு இங்கே ஒரு USB 3 3. இது சார்ஜிங்க்கு டைப் சி, டைரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். இது மைக்ரோ SD கார்டு, SD கார்டு ரீடர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல HDMI